our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 12 அதிகாரம் 12 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எத்தனை நாட்களாக ஒரே ஒரு ஜெபத்திற்காக காத்திருக்கிறீர்கள்? பதில் வராமல் சோர்ந்து போய் இனி ஜெபிப்பதில் என்ன பயன் என்று நினைத்திருக்கிறீர்களா? இந்த வீடியோவின் இறுதி வரை பாருங்கள். ஏனென்றால் உங்கள் ஜெபம் ஏன் இன்னும் பதிலை பெறவில்லை என்பதற்கான காரணத்தையும் அதை மாற்றுவது எப்படி என்பதையும் வேதம் இன்று உங்களுக்கு காண்பிக்க போகிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். மேலே குறிப்பிட்ட வசனத்திலே 3 முத்தான ஆலோசனைகளை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் நம்பிக்கையிலே, உபத்திரவத்திலே, ஜெபத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் அருமையாக போதிக்கிறது. முதலாவது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உலகத்தார் தங்களுடைய நம்பிக்கையை பணம், செல்வம் மற்றும் செல்வாக்கு ஆகியவற்றின் மேல் வைக்கிறார்கள். சரீர பலத்திலும் ஆரோக்கியத்திலும் வைக்கிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு நாள் மனுஷனை கைவிடுகின்றன. ஆனால் உங்களுடைய நம்பிக்கையோ கர்த்தரின் மேல் இருக்கட்டும். தாவீது சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். நீங்கள் கிறிஸ்துவை நம்புவீர்கள் என்றால் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் நிச்சயமாகவே பாக்கியவான். இரண்டாவது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவம் என்பது பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது. சிறியவரானாலும் பெரியவரானாலும் படித்தவரானாலும் படியாதவரானாலும் வேற்றுமையின்றி அது அனைவரையும் சந்திக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவமே கிடையாது என்று எண்ணிவிடக்கூடாது. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உபத்திரவ நேரத்தில் கலங்காமல் பொறுமையாயிருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கலங்குவதும் பதறுவதும் சாத்தானையே மகிழச் செய்யும். உபத்திரவங்களின் மத்தியிலும் கர்த்தரை பற்றி கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக உபத்திரவங்களின் வழியாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார். தேவனுடைய திட்டத்தை முழுவதுமாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் உண்மையாய் பேழையை கட்டிய நோவாவை போல நாமும் ஆண்டவருக்கு சந்தோஷமாக கீழ்ப்படிவோம். வெள்ளம் வந்தபோது நோவாவும் அவன் குடும்பத்தினரும் ஒரு நாள் தேவன் தங்களை வெளியே கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையில் உள்ளே இருந்தனர். அவர்கள் தங்கள் உபத்திரவத்தை பொறுமையோடு சகித்தார்கள். கர்த்தர் கதவை திறந்தார். அதுபோலவே நீங்கள் பொறுமையோடு சகித்தால் உங்கள் உபத்திரவம் தோல்வியில் முடிந்து போகாது. தேவன் ஏற்ற வேளையில் உங்களை வெளியே அழைத்து வந்து நிலைப்படுத்துவார். அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். மூன்றாவது, ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற ஜெபம் உறுதியானதாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கையையும் பொறுமையையும் நிலைநிறுத்துவதில் நம்முடைய உறுதியான ஜெபம் முக்கியமான பங்கு வகிக்கிறது.
அந்த உறுதியான ஜெபம் என்றால் என்ன, அது எப்படிப்பட்டது என்பதை வேதம் இன்னும் ஆழமாக காண்பிக்கிறது. கவனியுங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை விளக்க கர்த்தர் ஒரு ஓமையையும் சொன்னார். எப்பொழுதும் நியாயாதிபதியை தொந்தரவு செய்த அந்த பெண்ணுக்கு எப்படி நீதி கிடைத்தது என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். ஜெபத்தில் நாம் உறுதியாயிருந்து ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசத்தோடு பதிலை எதிர்பார்த்து ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, மேலேயுள்ள வசனத்தின் மூலம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நம் அருமை ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அன்போடு கேட்கிறவராயிருப்பதுடன் அதற்கு பதிலளிக்கிறவராயுமாய் இருக்கிறார். ஆனால் எல்லா ஜெபங்களும் பதிலை பெறுவதில்லை. சில ஜெபங்கள் தூக்க மயக்கமாக, பாரம்பரியமாக, வழக்கமாக செய்கிறதாக, ஏனோதானோவென்று கடமைக்காக செய்யப்படுபவையாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு பதில் வருவதில்லை. அதே நேரம் உறுதியான ஜெபத்தையும் நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வெளிவரும் ஜெபத்தையும் கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிப்பதே இல்லை. ஆதி முற்பிதாவாகிய யாக்கோபின் ஜெபத்தை சிந்தித்து பாருங்கள். முழு இரவும் கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்று அவர் மன்றாடினார். அன்றைக்கு அவருக்கு இருந்த நெருக்கத்தின் மத்தியிலே, மூத்த சகோதரனை பற்றிய பயத்தின் மத்தியிலே கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிப்பதை தவிர வேறு எந்த வழியும் அவருக்கு தெரியவில்லை. அந்த உறுதியான ஜெபத்தின் விளைவாக கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் என்ற புதிய பெயரை கொடுத்தார். மட்டுமல்லாமல் அவரது சகோதரனோடு ஒப்புரவாகும்படியும் அருள் செய்தார். எலியாவின் ஜெபத்தை பாருங்கள். அது எத்தனை ஊக்கமுள்ளதா இருந்தது. ஆகவேதான் அவருடைய ஜெபத்தை குறித்து வேதம் இவ்வாறு சொல்லுகிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆதி திருச்சபை வளர்ந்ததற்கு ஊக்கமான ஜெபம் ஒரு காரணமாகும். அங்கே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபம் சாதாரண ஜெபமாய் இருக்கக்கூடாது. உங்கள் ஜெபம் ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும். கருத்தான ஜெபமாக, உறுதியான ஜெபமாக, வல்லமையாய் விளங்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தை கேட்டு தமது சித்தத்தின்படியும் தமது நேரத்தின்படியும் பதிலளிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. யாக்கோபும் எலியாவும் ஆதி திருச்சபையும் ஒரே ஒரு காரியத்தை தான் நமக்கு காட்டுகிறார்கள். உறுதியான ஜெபம் ஒருபோதும் வீணாகாது. உங்கள் காத்திருப்பு எவ்வளவு நீளமானாலும் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று கர்த்தரே கேட்கிறார். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் தமது சித்தத்தின்படியும் தமது நேரத்தின் படியும் பதிலளிப்பார். உங்கள் பங்கு பற்றி பிடித்து தரித்திருப்பதுதான். இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால், நான் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்பேன்
இருப்பேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்காமல் காத்திருந்து சோர்ந்து போய் இனி ஜெபிப்பதில் என்ன பயன் என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு இந்த வீடியோவை இப்போதே பகிருங்கள். இந்த வார்த்தை அவர்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை தரட்டும். உறுதியாய் ஜெபித்து பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருக்கும் உங்கள் விசுவாசத்தை அவர் பலப்படுத்தி உங்கள் ஜெபங்களை கேட்டு தம்முடைய சித்தத்தின்படி சரியான நேரத்தில் பதிலளித்து உங்கள் வாழ்க்கையின் மூலம் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த புதிய நாளை காணச் செய்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்கவும் உபத்திரவங்களின் மத்தியிலும் பொறுமையாயிருக்கவும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கவும் எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடப்பவைகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத நேரங்களில் நோவாவை போல உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை நம்பி நடக்க எனக்கு உதவி செய்யும். காத்திருப்பு நீளும்போது சோர்ந்து போகாமல், பதில் தாமதமாகும் போதும் விசுவாசத்தை விட்டுவிடாமல் உம்மை பற்றி கொண்டு ஜெபிக்க என் இருதயத்தை பலப்படுத்தும். என் உபத்திரவங்களின் மத்தியிலும் என்னை தாங்கும். பயத்திற்கு பதிலாக சமாதானத்தையும், சோர்விற்கு பதிலாக புதிய பலத்தையும், கலக்கத்திற்கு பதிலாக உம்மில் உறுதியான நம்பிக்கையையும் தாரும். என் ஜெபங்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய நேரத்தின்படியும் பதில் கிடைக்கும் என்பதை நம்பி காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையை ஆவியோடும் உண்மையோடும் நிறைத்தருளும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்மை பற்றி கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவளாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பவளாகவும் என்னை மாற்றியருளும். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.